பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 18 ஆகஸ்ட் 2025 திங்கட்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேஜா கூட்டணியில் வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணன் தேஜா கூட்டணி, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியோட குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்பாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணன். இவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க வேட்பாளராக. ஆனால் கண்டிப்பாக அவர் தான் குடியரசு துணைத் தலைவராக ஆவார். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மக்களவையில் 781 எம்பிக்கள் மொத்தம் இருக்காங்க. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கு 391 வாக்கு தேவை, ரெண்டு இதுவும் சேர்த்து. சரிங்களா, மக்களவை மாநிலங்களவை ரெண்டும் சேர்த்து 391 வாக்குகள் தேவை. ஆனால் இப்போதைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 422 எம்பிக்களோட பலம் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவர் சிபி ராதாகிருஷ்ணன் இவர் தான் ஜெயிப்பார். சவுத் சைட்ல இருந்து போகக்கூடிய குடியரசு துணைத் தலைவரில் 3வது நபர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். சரிங்களா, ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா 67 வயது. இன்னொன்று என்னென்னா, ஓபிசி வகுப்பை சேர்ந்த முதல் குடியரசு துணைத் தலைவர் யார் அப்படின்னா சிபி ராதாகிருஷ்ணன் தான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து 2 பேர் குடியரசு துணைத் தலைவராக இருக்காங்க. யாருன்னா, ஃபஸ்ட்டு இந்தியாவோட முதல் குடியரசு துணைத் தலைவர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் 1952 to 62 இருந்திருக்காரு. சரியா, இவர் தான் முதல் குடியரசு துணைத் தலைவர் தமிழ்நாட்டிலிருந்து போனவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7வது குடியரசு துணைத் தலைவர் ஆர் வெங்கட்ராமன் 1984 87 வரையும் இவர் குடியரசு துணைத் தலைவராக இருந்திருக்காரு. இப்போ 3வதா தமிழ்நாட்டிலேருந்து போகிறவர் சிபி ராதாகிருஷ்ணன். சரியாப்பா, அப்போ நம்மளுக்கு குடியரசு துணைத் தலைவர் சார்ந்து இந்த தடவை கொஸ்டின்ஸ் வரலாம். ஃபஸ்ட்டு சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், 2வது பார்த்தீங்கன்னா வெங்கட்ராமன், 7வது குடியரசு துணைத் தலைவர். அதுக்கப்புறம் இப்போது சிபி ராதாகிருஷ்ணன் இவர் இப்போ குடியரசு துணைத் தலைவராக ஆக போகிறாருப்பா. சரி, ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். இன்னைக்கு இந்தியா சார்ந்த நியூஸ் தான் இருந்துச்சு. இந்த தான் நாட்டிலேயே ஃபஸ்ட்டு இணைய வழியில் பயிர்க்கடன் வழங்கக்கூடிய முதல் மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு தான். சரியா, நாட்டிலேயே முதல் முறையாக தமிழகத்தில் இணைய வழியில் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்கும் திட்டத்தை தர்மபுரியில் மு.க. ஸ்டாலின் திறந்து வச்சிருக்காரு. முதலமைச்சர் துவக்கி வச்சுருக்காரு. சரியாப்பா, வேறு இதில் உள்ள இத்தனை கோடி கொடுக்க போகிறோம் அப்படி தான் போட்டிருக்காங்க. எங்கேயுமே அந்த வெப்சைட் பேரோ ஏதோ போடலை. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கூட்டுறவு வங்கிகள் மூலியமாக வாங்கக்கூடிய கடன் இனி ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி நம்மளுக்கு எல்லாமே ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக கடன் கடனுக்குரிய தொகை ஏறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாட்டிலேயே ஃபஸ்ட்டு முதல் மாநிலம் என்ன அப்படின்னா இணைய வழியில் கடன் வழங்குறது தமிழ்நாடு தான். சரியாப்பா, அதே மாதிரி ஊரக பிரதிநிதிகள் அலுவலர்கள் அவங்க பயிற்சியில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு. சரி, அந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஊராட்சி பிரதிநிதிகள் மற்றும் வளர்ச்சி அலுவலர்களுக்கு பயிற்சி அளிப்பதில் நாட்டிலேயே முதல் இடத்தில் தமிழ்நாடு உள்ளது. சரி, இதில் பாருங்கள், நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது முதல் இடம் தமிழ்நாடு. அப்போ 2வது இடம் யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 2வது இடத்தில் 82.84% பெற்று ஜம்மு காஷ்மீர், 3வது இடத்துல ஹரியானா இருக்காங்க. சரியாப்பா, ஊராட்சி மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அலுவலர்களுக்கு பயிற்சி அளிக்கிறதுல தமிழ்நாடு 82.96% முதல் இடத்துல இருக்குது. 2வது இடம் ஜம்மு காஷ்மீர் 82.84%, 3வது இடத்துல ஹரியானா 81.52%. சரியா, ரைட், ஓகே. இன்றைக்கி நியூஸு கம்மி தான்ப்பா. இன்றைக்கி நிறையா நியூஸ்லாம் கிடையாது, சிம்பிளான நியூஸ் தான் இருக்குது. வேறு இதில் இந்த ஜிஎஸ்டிக்கு சீர்திருத்தம் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீபாவளிக்குள்ளே என்ன சீர்திருத்தம் வரப்போகுதுன்னு தெரியல. மேபி 5%, 18%, இந்த 2%க்குள்ளே ஜிஎஸ்டியை அடக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பட் அது கன்ஃபார்ம் இல்லைப்பா, அது நம்ம வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இன்னொன்று இதில் ஒரு முக்கியமான இது சொல்லியிருந்தாங்க, என்னென்னா இந்தியாவிலிருந்து ஆண்டுதோறும் 35 கோடி கைபேசிகள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, அதாவது இந்திய மக்கள் உள்நாட்டு தயாரிப்புகளை நம்ம சிறப்பாக பயன்படுத்தணும், உள்நாட்டு தயாரிப்புகளை மேம்படுத்தணும் அப்படின்னு பேசும்போது இதை சொல்லியிருக்காரு. இந்தியாவிலேருந்து ஒரு வருஷத்துக்கு 35 கோடி செல்ஃபோன் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. சரியாப்பா, ரைட், ஓகே. அடுத்து இந்த
நேபாளத்தோட பிரதமர் பேர் என்ன அப்படின்னா கேபி சர்மா ஒலிப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. நேபாள பிரதமரோட பேர் கேபி சர்மா ஒலி. நம்மளோட வெளியுறவுத்துறை செயலர் பேர் என்ன அப்படின்னா விக்ரம் மிஸ்ரி. இவங்க 2 பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சந்திச்சிருக்காங்க. நம்ம கேட்டால் இதுதான் கேட்பாங்க, சரியா? என்ன அப்படின்னா நேபாளோட பிரதமர் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேபி சர்மா ஒலி, அதுதான் நேபாளோட பிரதமர் பேர். இந்திய வெளியுறவுத்துறை செயலர் பேர் என்ன அப்படின்னா விக்ரம் மிஸ்ரி. ஓகேவாப்பா, ரைட், ஓகே. வேறு சுபான்ஷு சுக்லா திரும்ப நம்ம நாடு திரும்பிட்டார்ப்பா. விண்வெளிக்கு போனார்ல, அவர் வந்து நம்ம இந்தியா வந்துட்டார். ஸோ அந்த திட்டத்தை பற்றி ஓவராலாக இன்னொரு தடவை பார்த்துலாம். அமெரிக்காவோட ஆக்சியம் ஸ்பேஸ் அப்படின்ற நிறுவனத்தோட ஆக்சியம் 4 அப்படின்ற திட்டத்தில் தான் இவர் விண்வெளிக்கு போனார், சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு. அதாவது அந்த திட்டத்தோட கமாண்டர் பேர் என்ன அப்படின்னா நாசா விஞ்ஞானி. அவங்க பேர் வந்துட்டு பெக்கி விட்சன், சரியாப்பா? ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. பெக்கி விட்சன் யார் அப்படின்னா இந்த திட்டத்தோட கமாண்டர், ரைட், ஓகே. வேறு ஃபால்கன் ராக்கெட் 9 அது மூலியமாக போயிருப்பார். அந்த விண்கலம் பேர் டிராகன் கிரேஸ் விண்கலம். மொத்தம் 18 நாள் அங்கே தங்கி 60க்கும் மேற்பட்ட ஆய்வுகள் வந்து மேற்கொண்டிருப்பார். இதுதான் இவருக்குரிய முக்கியமான இன்ஃபர்மேஷன். இப்போ இந்தியா வந்து வரப்போகிறார், இப்போ ரிட்டர்ன் ஆகிட்டார், சரிங்களா? கூடிய விரைவில் பிரதமரை சந்திக்கிறதா இருக்கார். அதே மாதிரி மும்பை உயர்நீதிமன்றத்தோட 4வது அமர்வு கோலாப்பூரில் தொடங்கியிருக்காங்கப்பா, சரியா? இது மேபி கேட்கலாம், எந்த மாநிலத்துக்கு இப்போ புதுசாக 4வது அமர்வு வந்து துவக்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோன்னா 2 அமர்வு தான் இருக்குது. ஒன்று மெட்ராஸ் உயர்நீதிமன்றம், இன்னொரு மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வு. 2 அமர்வு தான் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டுக்கு மாநிலத்துக்கு மொத்தம் 2 உயர்நீதிமன்றம் தான் இருக்குது. ஆனால் மும்பையில் வந்து 4வது அமர்வு கோலாப்பூரில் வந்து துவங்கியிருக்காங்க. நம்மளோட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் அவர் வந்து துவக்கி வச்சுருக்காரு, ரைட்டா? சரி, வேறு எந்ததுப்பா? சிங்ஃபீல்டு கோப்பை எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா செஸ்ஸுப்பா, சரியா? அது சென்ட் லூயிஸ் அமெரிக்காவில் வந்துட்டு இப்போ நடக்க போகுது ஜிங்ஃபீல்டு கோப்பை. நம்மளுக்கு தேவை என்னென்னா இதுதான். ஜிங்ஃபீல்டு கோப்பை எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா செஸ் விளையாட்டுடன் தொடர்புடையது. சரி, ரைட், ஓகே. இந்த ரொம்ப முக்கியமானதாக இருக்குப்பா. என்ன அப்படின்னா கமுதி பகுதியில் வந்துட்டு அதிகமான பொருட்கள், கீழடி மாதிரி நிறைய அகழாய்வு பொருட்கள் கிடைக்கிறதாகவும், ஸோ அதில் கூடிய விரைவில் ஆய்வு நடத்தணும் அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி பக்கத்தில் இருக்க ஆனையூர், செங்கமேடு, பேரையூர், மருதங்கநல்லூர், சரியாப்பா? இந்த பகுதியில் ஆய்வு நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக அங்கே வந்து ஒரு ஒர்க்குக்காக வந்து தோண்டியிருக்காங்க. தோண்டும் போது என்ன அப்படின்னா குண்டாறு அப்படின்ற பகுதியில் 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மாரவர்மன் சுந்தரபாண்டியன் அவர் காலத்து நந்தி சிலை வந்து கிடச்சிருக்குப்பா. இப்போ 13ஆம் நூற்றாண்டு அப்படின்போது ரொம்ப பழமையானதாக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து நம்ம சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா டெல்லி சுல்தான் காலத்துக்குரிய பொருட்கள், அந்த காலத்துக்குரிய பொருட்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். மெயினாக வந்து பாருங்கப்பா, கழிவுநீர் குழாய் முதற்கொண்டு கிடச்சிருக்கு, சுடுமண்ணில் இருக்கக்கூடிய களிமண் குழாய். ஸோ அப்போ வந்து இது கண்டிப்பாக ஒரு நகர நாகரிகமாக தான் இருக்கும். இங்கே வந்து ஆய்வு நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கேட்டால் எங்கே அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி. அதே மாதிரி எந்தெந்த இடம் அப்படின்னா ஆனையூர், செங்கமேடு, பேரையூர், மருதங்கநல்லூர், இந்த இடத்துல எல்லாம் அகழாய்வு நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ இன்னைக்கு நியூஸ் வந்து அவ்வளோதான். முக்கியமான நியூஸ் ஃபுல்லாக பார்த்தாச்சுப்பா. ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம அறிவாயுதம் டெஸ்ட் பேட்ச் வந்து போலீஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்ப்பா. ஸோ விருப்பப்படுறவங்க நீங்கள் 8667772290 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் அறிவாயுதம்னு போட்டு மெசேஜ் அனுப்புங்க. நான் உங்களுக்கு ஷெட்யூல் அனுப்பி விட்டுறேன்ப்பா. நன்றி.